ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில கூட என் தேவனே அப்பா, நாங்கள் உமது சத்தியங்களை தியானிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உமது வல்ல கரத்துல எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பார்த்தோம். அதாவது சிமிர்னா சபையினுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை அட்ரஸ் பண்றாரு, அந்த அட்ரஸ் பண்ணும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 9வது வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தை கர்த்தருக்கு சித்தமானால் இதை முடிக்கலாம். இதுல அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை முடியும் பொழுது அவர் சொல்றார், அறிந்திருக்கிறேன். இந்த அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அறியாதது ஒன்றும் இல்லை என்றுதான் அதுல அர்த்தமாகிறது. அதாவது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இப்ப அவர் படைத்த படைப்புகளை குறித்து பார்க்கும் பொழுது, சூரியனை அவர் படைத்தார். அந்த சூரியன் எப்படிப்பட்டதா இருக்குதோ அந்த காந்திக்கு எதுவும் மறைவா இல்லை என்று வேதத்தில் அவர் சொல்லப்படுது. அந்த சூரியனுக்கு எந்த ஒரு விஷயமும் மறைவா இல்லை என்றால் அப்போ அவருக்கு எந்த ஒரு காரியமும் மறைவா இருக்க முடியாது. வேதத்தில் பார்க்கும் பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது எரேமியா பார்த்து சொல்றார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவராகிய தேவன் என்ன செய்யறாரு, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் என்ன செய்யறாரு, அவர் அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுது அறிந்திருக்கிறார். அவர்கள் உருவாகும் முன்பாகவே ஒவ்வொருவரை பெயரிட்டு அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 19:1 பார்க்கும்போது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறார், சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி, அந்த சூரியன் என்ன செய்தா, மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்று. அதாவது அதனுடைய ரேஸ், சூரியனுடைய அந்த கதிர் ஒளிக்கு மறைவானது இந்த பூமியில ஒன்றும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அவர் படைத்த படைப்புகளில் ஒன்றான சூரியனுக்கே எதுவும் மறைவா இல்லை என்றால், அந்த ஒளிக்கு, அந்த வெளிச்சத்துக்கு எதுவும் மறைவா இல்லை என்றால், படைத்தவராகிய அவருக்கு முன்பாக எல்லாமே வெளிச்சமா இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும்போது யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. மனுஷன் எப்படி போறான், என்ன பண்றான், அவர்களுடைய நடைகளை எல்லாம் வேதம் சொல்லுது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். மனுஷன் நடக்கிற நடையெல்லாம் கூட அவர் பார்க்கிறாராம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கு. அப்போ தாவீது சொல்றாரு, என் கருவை உடைய கண்கள் கண்டது. ஒவ்வொரு அவையும் உருவாக்கப்படும் பொழுது அதெல்லாம் உமது புஸ்தகத்தில், கர்த்தருக்கு என்று ஒரு புஸ்தகம் இருக்கு. நான் ஒரு முறை இந்த பைபிள்ல சில காரியங்களை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இந்த வேதத்துல கர்த்தருடைய புஸ்தகங்கள், அதாவது வேதத்துல மட்டும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த புஸ்தகங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஏறத்தாழ 37 புஸ்தகங்களை கண்டுபிடிச்சேன். அதாவது பைபிளை தவிர கர்த்தர் இன்னும் ஸ்பெஷலா என்னென்ன புஸ்தகங்களை பைபிள்ல சொல்லியிருக்காருன்னு பார்த்தாக்க 37 புஸ்தகங்கள். அதுல கர்த்தருடைய புஸ்தகம்னே ஒண்ணு இருக்குது, கர்த்தருடைய யுத்த புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய வேத புஸ்தகம் இருக்கு. அப்போ அது போல பாத்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள் சொன்னா ஆச்சரியமா இருக்குது. நிறைய விஷயங்கள் வேதத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆராய ஆரம்பிச்சா அதுல அநேக ஆழங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுது.
சிறு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. அதே போல நாகுமின் புஸ்தகங்கள், தனியா புஸ்தகங்கள்னே தனியா இருக்கு. பாருக் இது பூரிம் பூரிம் பற்றி எழுதின புஸ்தகங்கள் இருக்கு. மேதிய பெர்ஷியா ராஜாக்களுக்குன்னு தனியா ஒரு புஸ்தகம் இருக்கு. நாளாக புஸ்தகம் இருக்கு. இப்படி நிறைய புஸ்தகங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், கண்ணீரின் புஸ்தகம், சியோனின் புஸ்தகம், பல்வேறுபட்ட புஸ்தகங்கள், உடன்படிக்கையின் புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம், கர்த்தருடைய வேத புஸ்தகம், முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம், நடபடி புஸ்தகம், கர்த்தருடைய யுத்த புஸ்தகம், யாசேரின் புஸ்தகம், சாலமோனின் நடபடிகள் புஸ்தகம், இஸ்ரேல் ராஜாக்களுடைய நாளாகமும், யூதாவின் ராஜாக்களுடைய நாளாகமும், ரெண்டு கலந்து இஸ்ரேல் யூதா ராஜாக்களுடைய நாளாகமும், நாத்தான் புஸ்தகம், அகியா புஸ்தகம், இத்தோ புஸ்தகம், செமாயா இத்தோ, ரெண்டு பேர் கலந்து எழுதுனது. இப்படி நிறைய புஸ்தகங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு அந்த புஸ்தகங்கள்ல நம்மளை பத்தி எழுதி இருக்கிறாராம். அப்ப நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி புஸ்தகங்கள் இருக்கு பாருங்க. என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக அருமையானவர்களே, இப்படி அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய என்னதான் அறிந்திருக்கிறார் என்றால், சிமிர்னா சபை குறித்து சொல்லும் பொழுது 4 விஷயங்களை அறிந்திருக்கிறார். 1, கிரியைகளை அறிந்திருக்கிறார். 2, உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். 3, ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் தரித்திரனாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறார். 4, தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்களுடைய தூஷணத்தை அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு எல்லா சபைகளிலும் கர்த்தருடைய கண்கள் உலாவிட்டு இருக்கு. கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தேவன் 7 சபைகளிலும் 7 சபையினுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். இப்ப எபேசனுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நான் போன வாரத்திலே சொன்னேன், வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கிறார். சிமிர்னா சபையில பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லியிருக்கிறார். பெர்கமு சபையில பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லியிருக்கிறார். தியேத்ரா சபையில பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2:19 சொல்லியிருக்கிறார். சர்தை சபையில சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3:1, பிலதெல்பியா சபையில சொல்லும் வெளிப்படுத்தல் 3:7, அதே போல லவோதிகேயா சபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி எல்லா சபைகளினுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு மறைவான இது ஒன்றுமே இல்லை. நம்ம ரூமை பூட்டிக்கிட்டு இருட்டறையில உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அங்கேயும் உலாவிட்டு இருக்கு. அங்கேயும் நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் அறிவிக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில ஒரு சபைக்காக என்ன கிரியைகளை செய்கிறார்கள் என்று கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. சபைக்காக நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நற்கிரியைகள் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ சபைக்காக, கர்த்தருடைய கிறிஸ்துவின் சபைக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன நற்கிரியைகளை செய்கிறோம் என்று தேவனுடைய கண்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த 7 சபைகளும் ஆதி காலத்துல அந்த ஆதி அன்புல நிலைச்சிருந்தாங்க. உற்சாகமா கிரியை செஞ்சாங்க. அப்பெல்லாம் ஓடி ஓடி உழைச்சாங்க, ஓடி ஓடி வேலை செஞ்சாங்க, ஓடி ஓடி ஆத்துமக்களை சம்பாதிச்சாங்க, முழு மூச்சோடு ஊழியம் செஞ்சாங்க. ஆனா நாளாக 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 அவருடைய கிரியைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே வருது. ஆண்டவர் சொல்றார், உன்னை சிருஷ்டித்து உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இதெல்லாம் வச்சது எதற்காக? இந்த கிரியை பார்க்கதானா ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆதி அன்புல பார்க்கும் பொழுது நிறைய பேர் அதிகமா ஜெபிப்பார்கள், அதிகமா வேதம் செய்வார்கள், அதிகமா ஊழியம் செய்வார்கள். ஆனா நாளாக நாளாக பாத்தீங்க சொன்னாக்கா இது எல்லாமே குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகளா அறிந்திருக்கிறேன்.
இது எல்லாமே என்னுடைய கணக்கில் இருக்கிறது, என்னுடைய ஞாபக புஸ்தகத்துல இருந்து. ஒருத்தர் பேசும் பொழுது கூட கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார். மல்கியா 3:16 சொல்லும்போது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார். கவனிச்சு தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல குறிச்சு வைக்கிறார். இப்ப பாருங்க, நமக்கென்று நிறைய புஸ்தகம் இருக்கு. நம்ம நினைச்சுனுக்கிறோம் நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுனுக்கிறோம். எல்லாமே கணக்கில் உள்ளது. எல்லாமே கணக்கில் உள்ளது. நம்ம விடுற மூச்சில் இருந்து, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துல, நம்ம பேசுற பேச்சில இருந்து எல்லாமே கர்த்தருக்கு மறைவா இல்லை, எல்லாமே கணக்கில் கொண்டு வரப்படுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய தூதன் மறந்து விட்டாலையும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னது குற்றம் கண்டுபிடிக்கிறவன். அவன் என்ன செய்வான், கரெக்டா நோட் பண்ணி வச்சுன்னே இருப்பான் குற்றம் சாட்டுறதுக்குன்னு. ஆகவே எப்படி பார்த்தாலும் சரி, நம்முடைய கிரியைகளை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அடுத்தது சொல்றாரு, உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். 2வது விஷயம், உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உபத்திரம், எல்லா இடங்களிலும் உபத்திரவம் தான். ஏன்னு சொன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அநேகர் அவர் பக்கம் சாய்ந்து போனதுனால பரிசேயர் சதுசேயர்களுக்கு எல்லாம் தாங்க முடியல. யூத மார்க்கத்தை விட்டு இவர்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்துல போறாங்களே, இது என்ன காரியம் அப்படி என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. வேதபாரர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஜெப ஆலயத்திலிருந்து யூதர்களுக்கு என்று ஒரு சினகாகுன்னா ஜெப ஆலயங்கள், அந்த ஜெப ஆலயத்துக்கு போனாக்கா ஒதுக்கி விட்டுருவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சில பேர் என்ன செய்றாங்க, சில சபைகளுக்கு போகும் பொழுது நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வேற விதமா பாப்பாங்க. இவங்க எந்த இது பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு பெண்டிகாஸ் சபைக்கு போயிட்டாக்கா பார்த்தா என்னவோ தீண்டத்தகாதவங்களை பாக்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த யூதர்கள் கூட பாத்தீங்கன்னா சினகாகு கிறிஸ்தவர்கள் யாருன்னா போயிட்டாங்கன்னா, யூதர்களா இருந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவங்க யாருன்னா வந்தாங்கன்னா வெளியே போ அப்படின்னு புறம்பாக்கி போடுகிற காலகட்டம், கல்லெறிந்து கொள்ளுகிற காலகட்டம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கல்லெறிந்து கொன்றார்கள். இன்றைக்கும் நடக்குது. ஆனா அன்றைக்கு தொடக்க காலத்துல இன்னும் அதிகமாவே இருந்தது. சவுல் கூட பாத்தீங்கன்னா சீஷர்களை பயமுறுத்தும்படிக்கு பர்மிஷன் வாங்கறதுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு, அங்க பிரதான ஆசாரியர்கிட்ட லெட்டர் வாங்கறதுக்கு அவர் போறதை நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பாக்குறோம். அதே போல ஏரோது சபையில் உள்ள விசுவாசிகளை துன்பப்படுத்தும் பொழுது யூதர்களா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, இந்த ஏரோது என்ன செஞ்சா, வேணுங்கிட்டே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை கொலை செய்தான். யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் யாக்கோப பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல நம்ம பாக்குறோம். ஏரோது இது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனை பட்டயத்துல வெட்டினது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எல்லாருக்கும். ஸ்தேவானை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிமிர்னா சபை ஒரு உபத்திர காலத்தினுடைய சபை. ஆனால் அது தேவனுக்கு சுகந்த வாசனையான சபையா இருந்தது. அது வெள்ளை போலத்தை போல கசப்பான ஒரு அனுபவம் அதற்கு காணப்பட்டது. ஆனால் அதனுடைய வாசனையோ தேவனுக்கு சுகந்த வாசனையா. ஒரு பலியை கர்த்தர் பலிப்பீடத்துல பலி செலுத்தும் பொழுது, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் என்னது, அது சுகந்த வாசனையா எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒரு பலியை கர்த்தருக்கென்று ஒரு பலி அந்த இடத்துல பலியிடப்படும் பொழுது அது தேவனுக்கு அது சுகந்த வாசனையாய் மாறுகிறது. இப்போ இந்த சிமிர்னா சபையில பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட உபத்திரவம்னா, யூதர்கள் கிட்ட இருந்து ஒரு பக்கம் உபத்திரம், ரோமர்கள் கிட்ட இருந்து ஒரு பக்கம் உபத்திரம், ஏரோது கிட்ட இருந்து ஒரு உபத்திரம், பரிசேயர் சதுசேயர் இவர்கள்ட்ட இருந்து உபத்திரம். இப்படி எல்லா பக்கமும் நாலா பக்கமும் உபத்திரங்கள். சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் இடினா எனக்கு எல்லா பக்கம் இடின்ற மாதிரி இதுக்கு எல்லா பக்கமும் இடி இந்த சிமிர்னா சபைக்கு. அப்போ சிமிர்னா சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல சிமிர்னா சபைக்கு பிஷப்பா இருந்தவர் யாருன்னா பாலிகாப்பு. இவர் யாருன்னா, பாலிகாப்புன்றவர் யாருன்னா யோவான் இருக்கிறாரு இல்லைங்களா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின அந்த யோவானுக்கு அசிஸ்டன்ட் ஊழியர், அதாவது அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தவர், உடன் ஊழியரா இருந்தவர்.
இவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த யோவான் எழுதுன அந்த வெளிப்படுத்தின அந்த அந்த விசேஷத்தை, அந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதியை அவர் என்ன செய்யறார், பிரதி எடுத்து, அந்த நாட்கள்ல அச்சகங்கள்லாம் இல்ல, அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு மிஷனும் இல்ல, எந்த ஒரு பிரஸும் இல்ல, எந்த புக்கும் நம்ம வெளியிட முடியாது. அப்பெல்லாம் என்னன்னா கைப்பிரதிகள் தான். ஆண்டவர் அதான் சொல்ற, நியாயப்பிரமாணம் எஸ்ராக்கு சொல்லும் பொழுது எஸ்ரா வந்து என்ன செய்யற, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிரதி கையினால எழுதி பிரதி எடுத்து, அந்த வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்று ஒரு பிரதி எடுத்து எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதியை ஆண்டவர் ரெடிமேடா கொடுக்கிறாரு. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் ஒரு வேதாகமம் சொல்லும்போது அந்த 5 ஆகமங்களையும் கையிலே எழுதுவார்கள். உபாகமம் வரைக்கும் கையிலே எழுதி அவங்கவுங்க வச்சுக்குவாங்க அவங்கவுங்களுக்கு. அப்போ வேதத்துல யார் ஆர்வமா இருக்கிறார்களோ அவர்கள் கையிலே எழுதி கொள்வார்கள். இந்த பாலிகாப்பு என்ன செய்யறாரு, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் எல்லாருக்கும் போகணுமே என்று பிரயாசப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பிரதின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, கையாலே எழுதுவார். கையாலே எழுதி 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 ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்னு கொடுத்து அனுப்பாரு. எப்படியாகில இந்த சத்தியம் போகட்டும், எப்படியாகில கர்த்தருடைய வார்த்தை போகட்டும் அந்த ஆர்வம். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த பிரயாசமும் படுறது இல்ல ஆண்டவருக்கு என்று. எந்த பிரயாசமும், ஏதாவது சத்தியம், ஆண்டோடைய சத்தியம் பரவணும் என்பதற்கு என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? இந்த பாலிகாப்பு பண்ணது போல நம்ம இன்னைக்கு பிரயாசம் எடுக்கிறோமா? இப்ப தேவன் வந்து என்ன செய்யறாரு, நம்ம ஒவ்வொருத்தையும் இந்த கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய கிரியைகளை அவர் நோட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்காக என்ன நற்கிரியைகளை செய்கிறோம் பாருங்க. அப்போ இந்த பாலிகாப்புக்கு வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளாடுற வயசு, 90 வயசு, ஏறத்தாழ 90 வயசு. அந்த வயசுல அப்ப இந்த யூதர்கள், ரோம அரசாங்கம் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இவரை எப்படியாவது சாவடிக்கணும், ரத்த சாட்சியா மறிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவரை அடிச்சு உதச்சி அவரை வந்து சாவடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, அந்த 90 வயசுல அவர் சொல்றாரு, இதுவரையில என் ஆண்டவர் என்னை போஷித்து பராமரித்தார், என்னை ரட்சித்து அபிஷேகித்து வழி நடத்தினார், அவருக்காக நான் ரத்த சாட்சியை மறிப்பதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சத்தியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அருமையானவர்களே. 6லும் சாவு 100லும் சாவு. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, 6லும் சாவு 100லும் சாவு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்தவன் மனிதன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணுக்கு திரும்புவான், அவ்வளவுதான். மனிதன் மண்ணாய் இருக்கிறான், அவன் மண்ணுக்கு திரும்புவான். அதாவது நல்ல ஒரு ஆர்சியில கூட ஒரு பாட்டு உண்டு, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. ஆள்றத சொல்ற, நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு திரும்ப, நீ எப்படி இருக்கிறிய அப்படிதான் நீ போய் சேரக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த பூமியில நாம எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோகம் தான். எனக்கு நித்தியம் இந்த பூமியுடைய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை. அதுல நான் எப்படி வாழ்ந்தாலும் நான் கர்த்தருக்கென்று வாழும் பொழுது அதற்குரிய ரிவார்டு என்னோடு கூட வருதுன்றத மறக்கூடாது. பாருங்க, அவர் உயிரோடு எரிக்கப்படுற ஒரு சூழ்நிலை வருது. அவர் அப்படி வைராக்கியமா பேசுவோம், உயிரோடவே எரிக்கலாம் அப்படி சொல்லும் பொழுது யூதர்கள் வந்து விறகு கட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களாம். பாருங்க எப்படி இருக்கு. யூதர்கள் விறகு கட்டை எடுத்துன்னு வந்து தன்னுடைய குலத்தவன், தன்னுடைய இனத்தவன், பாலிகாப்பு ஒரு யூதன். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, அதாவது கொலை செய்வதே ஒரு தேவனுக்கு செய்யற ஒரு ஊழியமாய் அவர்கள் நினைச்சாங்க. அவர்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டா நினைச்சாங்க. அதனால என்ன செய்ய, விறகு கட்டையெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து அவனை கொலை பண்ணணும். ஏன்னா இவன் தேவனுக்கு விரோதமான ஆள், இவங்க வந்து வேற சத்தியத்தை சொல்றாங்க சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்கள் முந்தி கொண்டு வராங்களாம். முந்தி கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, விறகுலாம் கொண்டு வந்து அவரை எரிக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. ஒரு பக்கம் அஞ்ஞானிகள், ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் ரோமர்கள், ஒரு பக்கம் கள்ளத்தீர்க்கதரிசிகள். இப்படி அந்த சபை பாத்தீங்கன்னா பல உபத்திரங்களுக்கு உட்பட்ட ஒரு நிலையை பாக்குறோம். இப்போ நம்ம கேட்கலாம் ஒரு கேள்வி,
கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஏன் இப்படி அனுமதிக்கிறாரு? நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன உபதிரத்தை கூட நம்மளால தாங்க முடியல. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது ஏன் கடவுள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு? நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறாரு. இந்த உபத்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார். இந்த உபத்திரத்தை ஆண்டவர் அறிந்தும் அதை அனுமதிக்கிறார் என்றால் நன்றாக தெரிஞ்சுங்க, சபையை புடமிட்டு அந்த சபையை பொன்னாக விளங்கச் செய்வதற்காக. அருமையானவர்களே, நல்ல ஒரு சத்தியத்தை நீங்க இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகமானது நமக்கு நிரந்தரம் அல்ல. இது நமக்கு ஒரு வாடகை வீடு. ஒரு புறஜாதியான ஒரு பாட்டு பாடிட்டு போயிருக்கிறான். இது ஒரு வாடகை வீடு. இந்த உலகம் எனக்கு ஒரு நாடக மேடை. அப்போ இது எனக்கு ஒரு வாடகை வீடு. அப்ப என்னுடைய சொந்த வீடு என்னன்றது முதல்ல கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்களுக்கு அந்த அறிவு இருந்தா இந்த உலகத்தை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அன்போடு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, இந்த உபத்திரவத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். மகளே, உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். மகனே, உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன். இந்த வேதனைகள் உனக்கு தெரிகிறது. இப்ப உன்னை நெருப்புல விட்டு எரிய வைத்தா கூட அதை கூட நான் அறிந்திருக்கிறேன். கல்லெறிந்தால் கூட அதை கூட அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் இது உனக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமி உனக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமி பிசாசுக்கென்று வைக்கப்பட்ட இடத்துல நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். எங்க இளைப்பாறுதல்? ஆண்டவர் சொல்ல எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்ற அந்த இளைப்பாறுதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அந்த இளைப்பாறுதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். இந்த உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த இளைப்பாறுதலை தேடினாங்களாம். ஆனா தேடி அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் தேவன் அந்த இளைப்பாறுதலை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த இளைப்பாறுதலை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, பாருங்க, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டா இருக்க, உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். ஒரு இளைப்பாறுதல், ஒரு பரதீசுக்கு, நல்ல கல்லனுக்கு ஆண்டவர் சொல்ல, இன்றே பரதீசில் இருப்பாய். பரதீஸ் என்றால் ஒரு ரெஸ்ட் ரூம். பரலோக ராஜ்யத்துல நியாயத்திற்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க நமக்கு ஒரு கெஸ்ட் ரூமா ஆண்டவர் வச்சிருக்கிறார், ரெஸ்ட் ரூமா வச்சிருக்கிறார், வெயிட்டிங் பிளேஸா வச்சிருக்கிறார். அந்த வெயிட்டிங் பிளேஸ்ல நாம் போய் நின்று நாம அங்க இளைப்பாற வேண்டும் என்பதற்காக தேவன் பாரடைஸ் வைத்திருக்கிறார், பரதீசை வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள் போகிறதுக்கு நான் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பூமியில எப்போ போவோம். வேதத்துல நம்ம ரோமன்ல பார்த்தோம், சர்வ சிருஷ்டியும் ஒரு பிரசவ வேதனையோடு காத்துட்டு இருக்கிறான். எப்போ இந்த உலகத்துல இருந்து என்னை ஆண்டவர் கூட்டிட்டு போவார், எப்போ இந்த உலகத்துல இருந்து என்னை விடுதலை செய்வார். இயற்கையே துடித்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இயற்கையே மரம், செடி, கொடி, இந்த உலகத்தினுடைய எல்லா சர்வமும் ஆண்டவருடைய வெளிப்படுதலுக்காக காத்துட்டு இருக்கு. எப்போ ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று காத்துட்டு இருக்கா. நம்ம மனுஷன் மட்டும் நான் விடுதலை ஆக மாட்டேன், நான் இங்கேயே 100 வருஷம் வாழணும், நான் இங்கே 1000 வருஷம் வாழணும்ட்டு இங்கே கூட்டம் அடித்து கொண்டு இருப்பதற்கு விரும்புகிறான். அருமையானவர்களே, இங்கே வாழணும் என்று மனிதன் விரும்புகிறான். ஆனால் தேவன் என்ன செய்யறாரு, நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னுடைய இடம் இது அல்ல, உன்னுடைய இடம் பரலோகம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல. அவர் கண்ணீரோடு சொல்றாரா, அதாவது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு, சிலுவைனாவே கசப்பு, உபத்திரனாவே கசப்பு. இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க, சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாம ஆண்டவரை எதிர்த்து கேட்கிறவர்களா, எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்றார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இந்த பூமியில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், அவர்கள் முடிவு அழிவு.
அவர்களுடைய தேவன் வயிறு, வைத்த குறிச்சியே கவலைப்படுறது, உலகத்தை குறிச்சியே கவலைப்படுறது. அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சியம், எதை நினைக்கிறாங்களோ, எதை விரும்புகிறாங்க, எதை தேடுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு மகிமையா நினைக்கிறாங்க. அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள், இந்த பூமிக்குரிய விஷயங்களையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களை ஆண்டவர் சொல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்ம வேதத்தில் நான் உங்களுக்கு அநேகரை சொல்லி இருக்கிறேன், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ உலகத்தின் அதிபதியாய் நம்ம பிசாசை நம்ம அவனை உயர்த்தி வச்சுட்டோம். அவன் என்ன செய்யறான், இன்னைக்கு மனுஷர்களை அடிமைப்படுத்தி மனுஷர்களுக்கு கவலையும் துக்கமும் சோதனையும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அது எதெல்லாம் நமக்கு உபத்திரம் வருது, எப்படி வருதுன்றது உங்களுக்கு விளக்குறேன். அருமையானவர்களை, இப்படிப்பட்ட உபத்திரங்களை பிசாசனம் கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தில நாம் கவனமா இருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபத்திரவத்தை உங்களை விட்டு நான் விலக்கி விடுறேன்னு ஆண்டவர் என்றைக்கும் எந்த இடத்துல சொல்லவே இல்லை. நான் உபத்திரத்தை நான் எல்லாருக்கும் நான் விலக்கி விடுகிறேன், இந்த உபத்திரத்துல இருந்து நான் உன்னை நான் லேசாக்கி உன்னை அப்படி விடுதலையாக்கி உன்னை அப்படியே ஹைஃபையா நான் ஓஹோ ஆஹான்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்றது இல்லை. நான் இதை அறிந்திருக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன், இதை அனுமதிக்கிறேன் தான் சொல்றாரு. உபத்திரங்கள் நம்ம புடமிட்டு பிரகாசிக்க வைப்பதற்காகத்தான். இங்கே புடமிட்டு அங்கே பரலோகத்துல நம்மை பிரகாசிக்க வைப்பதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் நம்மை பிரகாசிக்க வைப்பார். இதன் வழியாக வெற்றியாக அந்த வெற்றியாக நம்ம இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வெற்றியாக நம்ம வெளி வரணும்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஒருவன் பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுதுதான் அவனுடைய உண்மையான சுவாபமே தெரியும். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்பொழுதுதான் அவன் உண்மையிலுமே கடவுள்கிட்ட நிலைச்சிருக்கிறானா இல்ல பிசாஸ் பக்கம் இருக்கிறானா நல்லா தெரியும். இன்னைக்கு தேவன் வேணுங்கிட்டே ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு உபத்திரம் தூற்று கூட அவர் கையில இருக்கிறது, அதுல ஆண்டவர் புடைக்கிறார். லூக்கால சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை பார்த்து சொல்றாரு, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு இருக்கிறான். நீ உன்னுடைய விசுவாசம், நானும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் பண்றேன். இன்றைக்கு நமக்காக அந்த உபத்திரத்துல தள்ளிட்டு ஆண்டவர் சும்மா இல்ல வேடிக்கை பார்க்கல, நமக்காக வேண்டுதல் செய்யறார். ஆண்டவரே மனம் இறங்குங்க, ஆண்டவரே கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, அந்த உபத்திரத்துல இருந்து கொஞ்சம் மீட்டெடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டா பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு, நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்க செய்வதற்காக அனுமதிக்கிறார். அருமையானவர்களே, நல்லா தெரிஞ்சுங்க. வேதத்தில் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு உபத்திரம் வந்த உடனே குறை சொல்லுகிறவர்கள் அதிகம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உபத்திரம் வந்த உடனே அந்த உபத்திரத்தினாலே நம்மளுடைய குணாதிசயங்களை தேவன் கண்டுபிடிக்கிறார். நீ எப்படிப்பட்டவள், எந்த தரத்தில் உள்ளவள், எந்த தரத்தில் உள்ளவர்கள் அப்படி என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறார். இன்னைக்கு உபத்திரம் வந்த உடனே முறுமுறுக்கிறோமா? இன்னைக்கு வனாந்தரத்துல ஆண்டவர் கொஞ்ச நாள் அவர்களுக்கு இறைச்சியே அதெல்லாம் கண்ணுல காமிக்கல, உடனே என்ன செய்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. நான் அந்த கோமட்டி காய்களை சாப்பிட்டேன், நான் அங்க நல்லா இறைச்சியை சாப்பிட்டேன், அந்த அதெல்லாம் சொல்லினே இருக்கும்போது ஆண்டவர் வேணும் வேணான்னு எல்லாத்தையும் கொடுத்து வாயில இருக்கும் போதே அவர்கள் யாரெல்லாம் கேட்டாங்களோ, யாரெல்லாம் முன்னிட்டா அத்தனை பேரை சாவடிச்சார் ஒரே நாள்ல. அருமையானவர்களே, நீங்க பிடிவாதமா நீங்க கேட்டீர்கள் என்றால் பிடிவாதம் கர்த்தர் குடுத்துருவாரு. ஆனா அழிவு நிச்சயம். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, உபத்திரத்துக்கு பிறகு பொன்னாக நம்மை மாற்றுவார், இந்த பூமியிலே மகிமைப்படுத்துவார், அதே நேரத்தில் பரலோகத்துல மகிமைப்படுத்துவார். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்காததுனால்தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுனால்தான் இவ்வளவு கஷ்டம், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதான் இவ்வளவு. அருமையான, நீங்க இந்த பூமிக்குரியவர்களா இல்ல, இந்த பூமியில இருந்து பரத்துக்குரியவர்கள். பரத்துக்காக நம்ம ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாரு. அதுதான் அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த உபத்திரம் உங்களுக்கு லேசாய் மாறும். இதை நீங்கள் பொறுமையோடு சகிக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருக்காக எதை வேணாலும் நான் செய்வேன். பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்யறாரு, எதை வேணாலும் நான் குப்பையா எண்ணுகிறேன், தூசியா எண்ணுகிறேன், எல்லாத்தையும்
அவருக்கு இருந்த இன்னைக்கு இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய மில்லியனர்கள், அவர்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணாக்க பாத்தீங்கன்னா பவுல் அவங்கள விட பெரிய பணக்காரர். இன்னைக்கு அமித்ஷா இன்னும் யாரோ சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லார விட மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா பவுல். அந்த காலத்திலே பல மில்லியன்களுக்கு அதிபதி. மில்லியன் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மில்லியன் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ சொல்லலாம். அப்ப பாருங்களேன், அந்த அளவுக்கு பெரிய பணக்காரா இருந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாய் எண்ணினார். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அருமையானவர்களை நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபத்திரத்தின் வழியாகத்தான், அந்த உபத்திரத்தை நாம் நம்முடைய சரீரத்தை சுமக்கும் பொழுதுதான் அந்த தெய்வீகத்தை நாம உணர முடியும். அவருடைய அந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய ராட்சியத்துக்குரியவர்களாக நம்மை தெரிந்து கொள்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே தேவன் நம்ம உபத்திரத்தின் வழியாக புடமிட அழைக்கிறார். அந்த உபத்திரத்தின் வழியாக நம்ம யார் என்று கண்டுபிடிக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்களா? இவங்க பொறுமையோடு இருக்கிறாங்களா? இவங்க உபத்திரத்தை மேன்மை பாராட்டுறாங்களா? இதை சகிக்கிறார்களா? ஏன்னா உபத்திரத்தின் வழியாக தான் பரலோக ராஜ்யம் என்று அப்போஸ்தலர் 14:22 சொல்லுது. அப்போ உபத்திரத்தின் வழியா செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அதை தாங்குவதற்கான கிருபைகளை தருகிற தேவன், அதை மேற்கொள்வதற்கான வல்லமைகளை தருகிற தேவன். உபத்திரத்தை சும்மா சாதாரணமா ஆண்டவர் கொடுத்துட்டு அனாவசியமா அப்படியே விட்டுட்டு நம்மள போகிற தேவன் அல்ல. உபத்திரத்தை நமக்கு அனுமதிக்கிற தேவன், அதோடு தப்புவிக்கிற போக்கை உருவாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் நம்ம பரதேசிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறுங்க நிர்வாணியாய் பிறந்து நிர்வாணியாய் போகிறவர்கள். யோபு சொன்னது மாதிரி நாம் நிர்வாணமாய் பிறந்தவர்கள், மறுபடியும் போகும்போது நிர்வாணியாய் ஏதோ போனா போட்டுன்னு ஒரு கோடி துணி போட்டு அனுப்புறாங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, நாம் ஒன்று கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போறது ஒன்றுமில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? பரலோக ராஜ்யம் தானே உனக்கு சொந்த வீடு, அதற்காக நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் 16:33 சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் எப்படி ஜெயித்தனோ அதே போல நீங்களும் ஜெயம் எடுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதற்கான கிருபைகளையும் வல்லமைகளையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றுகிற அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரங்களையும் ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு வருகிற எல்லா விதமான போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படியானால் இது ஒரு மறைவான ஒரு உபதேசம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் உபதேசங்களை தப்பா பிரசங்கிக்கிறார்கள். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீ கார்ல போகலாம், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் 10 அடுக்கு மாளிகையில வாழலாம், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பட்டாடை உடுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் உபதேசிக்கிறார். அது தவறு. அது ஒரு வகையான வஞ்சிக்கிற உபதேசம். ஆண்டவர் அதை அப்படி கூட ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். ஆனால் உண்மையிலுமே என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். ஏனென்றால் நம்முடைய வீடு இது அல்ல. அதனால் உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு. நான் உலகத்தானாய் அல்லாதது போல நீங்களும் உலகத்தாராய் இல்லை ஆண்டு தெளிவா சொல்றார். அப்போ இந்த உலகம் என்னை பகைத்தது போல உன்னையும் பகைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நம்மை இந்த உலகம் பகைக்கும். ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தாரோ அப்படி நாமும் ஜெயம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால பயப்பட வேண்டாம். அருமையானவர்களே, என்னடா பயமுத்துற மாதிரியே பிரசங்கம் பண்றாங்களே நினைச்சுக்காதீங்க. உபத்திரவும் உண்டுதான், ஆனால் திராணிக்கு மேலே ஆண்டவர் சோதிக்க அனுமதிக்க மாட்டார். அதே நேரத்துல தப்பு வைக்கிற போக்கு தேவன் கொடுக்கிறார். அதே நேரத்துல தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயம் எடுக்க உதவி செய்கிறார். இப்ப இந்த உபத்திரவத்துக்கு என்னென்ன காரணம், ஏன் உபத்திரம் வருது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், இதை மேற்கொள்ளலாம். இந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை எப்படி அனுமதிச்சார், என்ன காரணங்கள், இதை நாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமும் இதை ஜெயம் எடுக்க முடியும். அருமையானவர்களே,
முதல்ல நாம் ஜீவிக்கிற இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கன் யாரு? பிசாசு. பிசாசுக்குள் இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா பொல்லாங்கன் என்னது? பிசாசு. அவன் என்ன செய்ய? கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் வெறுத்து பகைக்கிறவன். அவன் திருடனும் திருட்டு தொழில உடையவனுமா இருக்கிறான். ஒரு ஆத்மாவை அவன் கொள்ளையடிக்க விரும்புகிறவன். அவன் என்ன செய்யறான்? எல்லாரையும் அழிப்பதுதான் அவனுடைய நோக்கம். அதனாலதான் சாத்தா என்ன செய்ய? கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்புகிறான். இன்னைக்கு ஏன் பெர்சிகூஷன்? ஏன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சட்டங்கள்? ஏன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்கள்? ஏன்னா இது பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒப்பு கொடுத்தது நீங்களும் நானும் தான், நம்முடைய மூதாதையர்கள் தான். ஆகவே நாம் செய்த தவறை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்மாலே தான் இந்த காரியம் நடந்தது. ஆகவே இதை ஜெயம் எடுத்துதான் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்காக தான் இந்த பொல்லாங்கனுக்குள் மாட்டிட்டு இருக்கிற நாம் இவனை ஜெயம் எடுக்க வேண்டும். அதனாலதான் கலாத்தில சொல்லும் போது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படிக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார். அவர் சிந்தின ரத்தம் இந்த பூமியில விழும் பொழுது அந்த ரத்தத்துக்கு பங்காளிகளா யாரெல்லாம் மாறுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே சாத்தானுடைய எல்லா பொல்லாங்கான காரியங்களையும் ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே அந்த சங்கார தூதன் அவன் என்ன செய்ய? கடந்து போகிறவனா இருக்கிறான். அப்ப அவருடைய ரத்தத்துக்கு பங்காளிகளை மாறும் பொழுது, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களை மாறும் பொழுது, அந்த ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது இந்த உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ளாது. உபத்திரங்களினாலே நம்ம என்ன செய்யணும்? இந்த பாடுகளை நம்ம சுலபமாய் கடந்து செல்ல முடியும். அதனால உபத்திரவத்தை நீங்க பெருசா நினைக்காதீர்கள். அந்த உபத்திரம் கடந்து போகும். அவை எல்லாம் மறைந்து போகும், சீக்கிரமாய் மறைந்து போகும். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒரு அற்புதமும் பெற முடியாது. ஒரு அற்புதம் நல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. பிசாசு உங்களை போட்டு அழுத்துவான். பிசாசு உங்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பான். அப்போ தேவனிடத்துல நீங்கள் இன்னும் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சுத்திகரிப்பு நமக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சுத்திகரிப்பு பண்ணிட்டே இருக்கணும். நாம அப்பதான் என்ன செய்ய முடியும்? இந்த பொல்லாங்கானை ஜெயம் எடுக்க முடியும். நம்முடைய விசுவாசத்தினாலே ஜெயம் எடுக்க முடியும். முதல் காரியம். 2வது காரியம், இன்னொரு உபத்திரத்துக்கு 2வது காரியம் என்னன்னா, நாம் இந்த உலகத்தோடு இசைந்து போகிறவர்களா இருந்தால் உலகம் நம்மை சிநேகிக்கும். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வேறு பிரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்ற, நீங்க உலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்ற மாதிரி நாம் என்ன செய்யறோம்? இந்த உலகத்தினுடைய வழியிலே போகாமல் பரலோகத்தினுடைய வழியை, பரிசுத்தத்தின் வழியை, விசுவாசத்தின் வழியை, நீதியின் வழியை நம்ம பின்பற்றுகளா இருக்கிறதுனால இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம துன்புறுத்தப்படுகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்ற மாதிரி நாம இந்த உலகத்தின் வழியில போகாதனால என்ன செய்யறோம்? துன்புறுத்தப்படுகிறோம், பாடுகளுக்கு பங்காளிகளை மாறுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். ஆனா நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அதனால உலகம் பகைக்கிறது. என்னை துன்பப்படுத்தினது உண்டான உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். இது உண்மை, இது நிஜம். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த உபத்திரங்களை ஒரு பொருட்டாய் எண்ணக்கூடாது. ஒருவேளை கர்த்தருக்காக, அதாவது உபத்திரத்துல பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம், பொல்லாங்கானால் வருகிறதை ஜெயம் எடுக்கிறதுக்கு விசுவாசம் உதவியா இருக்கிறது. 2வது உபத்திரம், நீங்க இந்த உலகத்தை சிநேகிக்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய காரியங்களின்படி போகும்பொழுது உலகம் உங்களை பகைக்காது. ஆனால் நீங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்த ஜீவிக்கும் பொழுது, விசுவாசத்துல இருக்கும் பொழுது, அப்போ உலகம் உங்களை பகைக்கும். அப்போ உலகம் உங்களை துன்பப்படுத்தும். அருமையானவர்களே, அப்போ நாம என்ன செய்ய வேண்டும்? இதை ஆண்டவர்கிட்ட பெலனை கேட்க வேண்டும், அவருடைய கிருபையை கேட்க வேண்டும். கிருபையினாலும் பெலத்தினால் ஆண்டவர் இதை செய்ய எடுக்க எனக்கு கிருபை தாங்க என்று நம்ம கேட்க வேண்டும்.
இது உலகத்தாரால். இது என்னன்னா, இப்ப ரத்த சாட்சியில மறிக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு இந்த காரியங்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள், தேவனுக்கு என்று வைராக்கியமா இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அடுத்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவர்கள் இப்ப ராபோஜனத்தை சாப்பிடுறாங்க. அந்த ராபோஜனத்துல இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சொல்லும் பொழுது, இந்த யூதர்கள் என்ன செய்றாங்க, அந்த நாட்கள்ல இந்த சாக்ரமெண்ட்டை என்ன செய்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளல. இது என்னன்னா, ரத்தத்தை சாப்பிடுறாங்க, இவங்க மாம்சத்தை சாப்பிடுறாங்க, இவங்க பச்சையா சாப்பிடுறாங்க, இவங்க எல்லாம் மாம்ச பட்சிகள் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். அது திராட்சரசம் அப்பம் என்பது ஒரு மறைமுகமா விசுவாசத்தினுடைய அடையாளம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அதை டைரக்ட் மீனிங், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு சத்தியத்தை டைரக்டா எடுத்துக்கிட்டு தப்பா அர்த்தங்கள் கொள்கிறார்கள். அது மாதிரி நேருக்கு நேரு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்யறார்கள், தவறான உபதேசங்களுக்குள்ள போயிடுறாங்க. அப்படிதான் யூதர்கள் நிறைய பேர் தவறி தேவனை விட்டு விலகி இருக்கிறதை நம்ம பாக்குறோம். அதனால என்ன செய்றாங்க, அநேக கிறிஸ்தவர்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்களாம் மாம்ச பட்சிகள், நீங்களாம் தேவன் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க குடிக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வெறுப்பை கிறிஸ்தவர்கள் மேல எழுப்பினதை பாக்குறோம் அந்த சிமிர்னா சபையில. அடுத்தது எதற்காக இன்னொரு உபத்திரவம் என்று சொன்னா, ஆதிகால கிறிஸ்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கூடி ஒன்றாக பகிர்ந்து உண்கிறத நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் கூடி செபிக்கிறத பாக்குறோம். யாராவது கூட்டம் கூடினாவே உடனே அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ், என்னன்னா நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, அரசாங்கத்தை பத்தி தான் பேசுறாங்க, அவங்க விரோதமா கலகம் பண்ண பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி. இப்ப கூட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. இப்ப கூட 2 பேர் கூடி பேசினாவே அரெஸ்ட் பண்ணணும். அவங்கெல்லாம் 2 பேர் கூடி சேர்ந்தாவே அவங்களெல்லாம் ராஜ்யத்துக்கு விரோதமா, அந்த அரசாங்கத்துக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்ட்டு கேஸ் போடணும்ட்டு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம இந்தியாவில கூட வருது. அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் சிமிர்னா சபையில இருந்துச்சு. அடுத்து ஒரு 5வது காரியம் என்னன்னா, குடும்பத்துல ஒருத்தர் கிறிஸ்துவனா இருந்துட்டு மத்தவங்கள கிறிஸ்துவங்களா இல்லாதப்போ நிறைய பகைகள், நிறைய உபத்திரங்கள். ஏன்னா சேர்ந்து ஜெபிக்க முடியாது, சேர்ந்து அது இப்ப நம்ம குடும்பங்கள்லயே நம்ம வீடுகள்லயே இந்த காரியங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்போ சிமிர்னா கிறிஸ்தவர்களை என்னன்னா மத்தவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெபிக்கிறவங்க இருக்கும்போது இன்னொருத்தர் ஜெபிக்காதவங்க இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரிவினை வரும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்றாங்க, மத்தவங்க எல்லாம் நீங்கெல்லாம் ஒற்றுமை கெடுக்கிறவங்க, பிரிவினை செய்யறவங்க, சமுதாய விரோதிகள் அப்படி சொல்லிட்டு குற்றம் படுத்தி அவர்களை என்ன செய்றாங்க, சமுதாயத்துல இருந்து விலக்கி வைக்கிறத பார்த்தோம். அங்க சிமிர்னா சபையில விலக்கி வைக்கிறத பாக்குறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல கூட நீ ஏசாமி ஏத்துக்கிட்டதுனாலதான் குடும்பத்துல பிரச்சனையே அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நீங்க ஏசாமி ஏத்துக்கிட்டதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படிலாம் குற்றப்படுத்துவாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். ஒரே குடும்பத்துல ஆண்டவர் என்ன செய்றாங்க, வேறு வேற பிரிக்கிற, ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்புவார்கள் தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, தேவன் பிரிவினை ஆவியை உடையவரா? இல்ல, சரியாய் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், அந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமா இருக்கிறவர், இன்னொன்னு பரிசுத்தம் இல்லாத இன்னொரு ஆவி கூட இருந்துச்சுன்னா அதுக்கும் அது உங்களுக்கு ஆகாது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாத ஆவி என்னது குறை பண்ணிக்கிட்டே இருக்கும், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தம் இல்லாத ஆவி என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த குறை சொல்லுற ஆவி அந்த இடத்துல குற்றம் சாட்டி என்ன செய்யறது, அந்த குடும்பத்துல சண்டை, பிரிவினை, வேதனைகள், ஒற்றுமை கெடும். இப்ப இது சிமிர்னா சபையில இருந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம், தேவன் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை அனலாக்கும் பொழுது அந்த ஆவி அந்த கெட்ட ஆவி, கொட்ட ஆவி, எல்லா ஆவியும் ஓடி போகும். அப்போ தேவன் சொல்றாரு, அப்போ குடும்பத்தை பிரிச்சுட்டு போகணும்னு அர்த்தம் இல்ல. குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தேவனுடைய நோக்கம் அல்ல. குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க பாருங்க, அந்த ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜெபம் அதிகமாக வேண்டும், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அனல் அதிகமாக வேண்டும், ஆவியின் அனல் அதிகமாக வேண்டும். ஒருத்தர் அதிகமாய் செவிக்க ஆரம்பிங்க, உங்களுடைய அனல் பக்கத்துல இருக்கிற பிசாசு ஓட வைக்கும்.
அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம். இப்படி அநேக காரியங்கள்னால் உபத்திரங்கள் சிவனா சபைக்கு வந்தது. பாருங்க, இன்னும் சொல்லணும்னா கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறிச்சு பேசுவார்கள். அது இன்னைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அக்னிக்கு இரையாக வைக்கப்படுகிறது குறிச்சு, பஞ்சபூதங்கள் எரிக்கிறது குறிச்சு, இப்படி எல்லாம் பேசும்போது என்னன்னா, ஆஹா, இவங்க எல்லாம் கலகக்காரர்கள். கிறிஸ்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமாதானமா சந்தோஷமா அவங்க பாட்டுக்குன்னு பப்பு கிளப்பு அது இதுன்னு ஓடின்னு இருக்கிற இவங்க மத்தியில இப்படி எல்லாம் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு எல்லாரையும் கலக்கின்னு இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு கிறிஸ்தவர்களிடத்தில் இப்படிப்பட்ட உண்மையாய் போதிக்கிறவர்களிடத்துல சில எதிரிகள் கிரியை செய்கிறத பாக்குறோம். சில நேரம் அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறதை பாக்குறோம். ஆனா சத்தியம்தான். அன்றைக்கு சிமினா சபையில இது போல காரியங்கள் நடந்ததுதான். இன்றைக்கும் அது நடக்குது. பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேசுறவங்களுக்கு இந்த உலகத்துல வரவேற்பே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, அலங்காரமாய் கூத்தடிக்கிறவங்களுக்கும் அலங்காரமாய் இது பண்றவங்களுக்கும் தான் வசனம் பேசுறவங்களுக்கும் மயக்குற மாதிரி பேசுறவங்களுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வரவேற்பும் கூட்டமும் அதிகம். இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்ட கூட்டமே வேணாம். பரலோகத்து கூட்டத்தை ஆண்டவர் கேட்கல, உண்மையுள்ளவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தேவன் ஒருத்தரா இருந்தா கூட உருப்படியா வாங்கடாப்பா அப்படின்றார் ஆண்டவர். ஒருத்தரா இருந்தா கூட உண்மையா இருக்கிறவங்கள வாங்க. அந்த மாதிரிதான் ஒரு மனுஷன் நிமித்தம் தான் ஆண்டவர் பரலோகத்துல சந்தோஷப்படுறாரு தவிர, இன்னைக்கு கூட்டமா இருக்குதே அப்படி சொல்லிட்டு சபையை குறித்து சந்தோஷப்படல. அந்த கூட்டங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். உண்மையுள்ள மனுஷர்களை தான் தேவன் தேடுறார். உண்மை உள்ளவர்கள் தான் பரலோகத்து வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்த மாட்டான், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யறது. இதுதான் இன்னைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். பாருங்க, அதே போல அடுத்து இன்னொரு காரியம், 7வது காரியம். ஆதி திருச்சபை காலத்துல அரச வழிபாடு இருந்துச்சு. ரோமர்களை ரோம அரசர்களை எல்லாம் வழிபட்டார்கள். ரோம ராஜாக்களை வழிபட்டாங்க. அரசாங்கம் யாரெல்லாம் அவங்கள வழிபடலையோ அவங்கள துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் இருக்கு. இப்போ ராயனை தவிர எங்களுக்கு வேற ராஜா இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அரசியல்ல அப்படிப்பட்ட ஒரு இருக்கு. அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் ஒரு வித்தியாசமா தான் பாக்குறாங்க. அரசியலுடைய வழியில போறவங்க அவங்கள ராஜாக்களா நம்பப்படுறாங்க. அரசியல் வழியில போறதுல தேவனுக்கு விருப்பமே இல்லை. தேவன் சொல்றாரு, அரசியலுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் அரசியல் நினைச்சிருந்தா அன்னைக்கே ராஜாவா உட்காந்து இருக்க முடியும். அன்னைக்கு ஓசானா பாடிக்கிட்டு கூட்டின்னு போனதே ஜனங்க ராஜாவாக்குறதுக்கு தான். ஆனா தேவன் என்ன செய்யற, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அடுத்தது அல்ல, இந்த பூமிக்குரியது அல்ல, பரலோகத்துக்குரியது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. அந்த பரலோகத்துக்குரிய அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யற, ஆசாரிய பணியை பலியை ரத்தத்தை சிந்திட்டு அவர் என்ன செய்யற, மறுபடியும் 1000 வருஷம் வரும் பொழுதுதான் ராஜாவா வரப்போற. ஆக இன்றைக்கு நாம என்னது, ராஜ்யத்தின் பக்கமோ அரசியல் பக்கமோ கிறிஸ்தவர்கள் போகிறது மிக மிக தவறு. உங்களுடைய வேலை, நம்முடைய வேலை ஜெபம் செய்வது மட்டும்தான். ராஜாக்களுக்காக இருக்கிற ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்களை தாஜா பண்ணணும் அவசியமே இல்லை. ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ணாலே போதுமானது. தேவன் அந்த ராஜாக்களை அவர் பார்த்து கொள்வார். நாம போய் தாஜா பண்ண வேண்டிய அவசியமே தேவையில்லை. இன்னைக்கு அரசியலில் போயிட்டு அவங்களை தாஜா பண்ணா கிறிஸ்தவர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நிச்சயமா இல்லை. அவர்களுக்கு ஆதாயம் இருக்கிற இடத்துல அவர்கள் சாய்வார்கள், கண்டிப்பா சாய்வார்கள், ஆதாயத்துக்காக ஓடுகிறவர்கள். ஆனா தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறது, இந்த உபத்திரத்தின் பாதையில் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் பல விதத்துல பல நிகழ்வுகள்ல நமக்கு உபத்திரங்கள் வரதான் செய்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 8வது காரியம், அந்த சிமினா சபையில வந்தது, கிரேக்கர்கள் சிலை வழிபாடுகளை கொண்டிருந்தார். ஆனா கிறிஸ்தவர்கள் கையினால் உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் இல்லை என்று உறுதியாய் நம்புகிறவர்கள், விக்கிர ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள். இப்ப சிலையின்றி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அந்த நாட்களில் சிமினா சபையில எல்லாம் இருந்தது. பழைய ஆதி திருச்சபைகள் எல்லாம் விக்கிரகமே இல்லை, எந்த உருவ வழிபாடும் இல்லை, ஏசு கிறிஸ்து உருவம் கூட இல்லை, சிலுவை கூட இல்லை, எதுவுமே இல்லை. பழைய கிறிஸ்துவ முறை, பழைய ஆதி திருச்சபை. இதே ரோமன் கேத்தலிக்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பைலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பைலாஸ் பாரம்பரியத்துல சொல்லப்படுகிற ட்ரெடிஷனல் பாரம்பரிய கருத்துக்கள்,
அந்த விதிமுறைகள் அதுல பாத்தீங்கன்னா அதுல கூட தேர் தூக்குறது இல்ல. அதே போல சிலை வழிபாடு இல்ல, எதுவுமே இல்ல. இந்த சிலை வழிபாடு, தேர் தூக்குறது, அப்புறமா சுரூபம் வைக்கிறது, இதெல்லாம் எப்போ வந்துச்சு? பின் நாட்களிலே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ராஜா மூலமாக அவன் என்ன செய்யறான், ஒரு இந்து வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவன் பேர் வாங்குவதற்காக அவன் என்ன செய்யறான், அந்த வழிபாட்டு முறைகளை பிரதானப்படுத்தினதுனால அங்க அவர்கள் என்ன செய்யறான், அதுல மதிமயங்கி ஒரு கொண்டாட்டம் வேணும், ஒரு பண்டிகை வேணும். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்னன்னா கொண்டாட்டம் வேணும், சாப்பாடு வேணும், ஏதாவது ஒரு சாப்பிட்டு கூடணும், ஆடணும், பாடணும். இதுதான் இன்னைக்கு ஜனங்களுடைய நோக்கம் இல்ல. அந்த வகையில நுழைந்ததுதான் என்னன்னா இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள். ஆனால் உண்மையிலுமே வேதத்தின்படி திருச்சபை, உண்மையாகவே ஆதி திருச்சபை ரோமன் கேத்தலிக்ல கூட அது இல்லை. இன்றைக்கு கூட சட்டங்களை எடுத்து, சட்ட புஸ்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா சொல்றது. இப்ப கூட இருக்கிற போப்பு என்ன சொல்லி இருக்கிறார், மரியாள் மூலமாக மீட்பு இல்லை என்பதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, இதெல்லாம் சத்தியம். நிறைய பேர் உடன் ரட்சகி என்று மரியாதை எல்லா போப்புகளும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற போப்பு தெளிவா சொல்றாரு, மரியாள் உடன் ரட்சகி இல்லை, இயேசு மட்டும்தான் ரட்சகர், அவரால் மட்டும்தான் மீட்பு, மரியாள் உடன் ரட்சகி இல்லை என்று தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆர்சி திருச்சபையிலும் சில விழிப்புகள் வருகிறது. அருமையானவர்களே, அடுத்ததாய் பார்க்கும்போது ஒரு 9வது காரியம், ஒரு 2 காரியம் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். கர்த்தர் சித்தமானால் இன்னும் நிறைய காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. பார்க்கலாம். 9வது காரியம் என்னன்னா, ஜெப ஆலய தலைவர்கள் கிறிஸ்துவர்கள் சொன்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஒப்புக்கொள்றது இல்ல. ஏகோவா தேவனுக்கு திருமணம் ஆகல, அப்படி திருமணம் ஆகாம எப்படி மனைவி இல்லாம எப்படி குழந்தை பிறக்க முடியும், எப்படி சகோதர சகோதரி வருவார்கள், எப்படி கிறிஸ்துவர்கள், எப்படி இயேசு கிறிஸ்து குமாரன் ஆவார், இதெல்லாம் ஒரு கேள்வி. இன்னைக்கு மனுஷர்கள் மாம்சமா யோசிக்கிறார்கள். அதாவது வேதம் தெளிவா சொல்ற, ரோமர்ல சொல்லும்போது ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்க முடியும். தேவனை பற்றி அறிய வேண்டும் என்றால் தேவ ஆவியில நிரம்பினா மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். சில ரகசியங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஆவியினுடைய உதவி நமக்கு வேண்டும். இன்னைக்கு நம்ம சரியா புரிந்து கொள்ளாமல் நேரடியாக நீங்கள் மாம்சமா யோசித்தீர்கள் என்றால் இது எல்லாமே குழப்பம்தான். இன்னைக்கு அவன் கேட்டுட்டு இருக்கிறான் பாருங்க, அதே கேள்விதான் அன்னைக்கு சிமினா சபையில கேட்டுட்டு இருந்தாங்க. அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவரே தாய், அவரே தகப்பன், அவரே சகோதரன், அவரே எல்லாமே அவரே இருக்கிறார். கடவுள் எல்லாமாய் சர்வ வியாபி, அவர் எங்கும் இருக்கிறவர். அதே நேரத்துல சர்வமும் அவர்தான். அவர்தான் தகப்பன், அவர்தான் தாய், அவர்தான் சகோதரன், அவர்தான் குமாரன், எல்லா உறவுகளும் அவர்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த உறவு சொன்னாலும் அதற்கு அவர் இணை. அதை ஒரு மனுஷனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஒரு அநாதி தேவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சாதாரண இந்த கேள்விங்கெல்லாம் கேட்டாக்கா அதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வாயின் வார்த்தை, அவருக்குள்ளாகவே இருக்கிறவர். அவர் தனக்குள்ள இருக்கிறவரை வெளியே எடுத்து விடும் பொழுது அவர் பெற்றெடுத்த மகனாக, குமாரனாக அவர் காண்பிக்கிறார். அவ்வளவுதான். தன்னுடைய ஆவியை அவர் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஜீவன் என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அற்புதமான காரியங்கள். அப்போ தன்னுடைய வாயின் வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது தன்னிலிருந்து அவரை எடுத்து பிரிச்சு அனுப்பும் பொழுது அவர் பெற்றெடுத்த மகனாக அவர் அனுப்புகிறார், பிதாவாகிய தேவன். அப்போ குமாரன் சொல்றது என்ன தவறு? ஒரு தாயை போல நம்ம தேய்ச்சி ஆற்றி ஆறுதல் படுத்துகிற தேவன். அப்போ அவர் தாய் என்று சொல்றதுல என்ன தவறு? ஒரு தகப்பனை போல நம்மை கண்டித்து, சிட்சித்து, தண்டித்து, உபத்திரவத்துல உட்படுத்தி நம்மை பொன்னாக விளங்க செய்யும் போது அவர் தகப்பன் என்பதுல என்ன தவறு? சொல்வதுல என்ன தவறு? இன்னைக்கு நம்ம மாம்சத்துல நம்ம யோசித்தாக்க இதெல்லாம் புரியாது. அதனாலதான் இன்னைக்கு சிமினா சபையில உபத்திரங்கள் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். அடுத்தது 10வதாய் ஒரு காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பெற்றுக்கொள்வது இல்லை.
7ஆம் நாளை அனுசரிப்பது இல்லை. இது யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய குறைபாடு. ஏன்னா கிறிஸ்துவர்களை ஆன பிறகு விருத்த சேதனம் இல்லை. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, சரீரத்துல புறம்பே விருத்த சேதனம் செய்கிறவன் அவன் என்னதுல விருத்த சேதனம் உடையவன் அல்ல, உள்ளத்திலே விருத்த சேதனம் செய்தவன் தான் யூதன் என்று பவுல் சொல்வார். சரீரத்துல விருத்த சேதனம் செய்தவன் யூதன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா உள்ளத்துல விருத்த சேதனம் செய்திருக்கிறான். கிறிஸ்தவன் என்பது உள்ளத்துல விருத்த சேதனம். அவனுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கட் பண்ணி போடுறான் பாருங்க. இன்னைக்கு சரீரத்தை ஒரு தோலை கட் பண்ணி போடுறது விருத்த சேதனம். அது யூதம் சடங்கா செய்யறான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற எல்லா விதமான தீட்டான எண்ணங்களை, தீட்டான காரியங்களை, அருவருப்புகளை, பாவங்களை, யோசனைகளை எல்லாவற்றையும் கட் பண்ணி போட சொல்றார். அந்த மாதிரி கட் பண்ணி போடும் பொழுது அதுதான் உண்மையான விருத்த சேதனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 7ஆம் நாள் என்று கிறிஸ்துவத்தில் இல்லை. எல்லா நாளும் கர்த்தருடைய நாள். அதே போல அந்த 7ஆம் நாள் முதல் நாளாய் மாறிடுச்சு. அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணேன் யோசுவா காலத்துல. அதே போல எசேக்கியா ராஜா காலத்துல இந்த சூரியன் 10 பாகை பின்னாடி போனது. அதே போல 23 மணி நேரம் 50 நிமிஷம் யோசுவா காலத்துல அந்த யுத்த நேரத்துல சூரியன் அஸ்தமித்து நின்னது. இதெல்லாம் கணக்கு ஒரு நாள் அது தள்ளி போய்விட்டதுனால அந்த ஞாயிறு ஓய்வு நாளாய் மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாய் மாறிவிட்டது. அருமையானவர்களே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாய் மாறிவிட்டது. அதுவும் இல்லாமல் அது உயிர்த்தெழுந்த நாளாய் மாறிவிட்டது. உயிர்த்தெழுந்த நாளாய் மாறிவிட்டது. 7வது நாள் ஓய்வு நாள் அது அனுசரிக்காமல் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாள் தான் பிரதானமான நாளாக கருதப்பட்டு அது கணக்குல பார்க்கும்பொழுது அது ஓய்வு நாளாகவும் அதே நேரத்தில் தேவனுடைய உயிர்த்தெழுதல் நாளாகவும் கர்த்தர் நமக்கு அது அனுசரிக்கும்படிக்கு அது நமக்கு வாய்க்க செய்திருக்கிறார். அவ்வளவுதான். அதனால எல்லா நாள் அதே போல ஆண்டவர் சொல்றாங்க, எல்லா நாளும் கர்த்தரை தொழுது கொள்கிற நாள். எங்கும் யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 24ல ஆவியில உண்மையில தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்பொழுதுமே தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, சும்மா யோசித்து பாருங்க. இந்தியாவுல இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆனா இதே அமெரிக்காவில இது வியாழக்கிழமையா இருக்கும். இதே வேற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது சனிக்கிழமையா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மாற்றி மாற்றி போடுகிறதை பாக்குறோம். அருமையானவர்களே, அதனால 7ஆம் நாள்ன்ட்டு ஒரு நாள் இல்லை. எல்லா நாளும் ஆண்டவருடைய நாள். அருமையானவர்கள், இந்த நாளில கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் உபத்திரத்தின் மத்தியிலே நம்மை புடமிடுகிற தேவன், உபத்திரத்தின் வழியிலே நம்மை அழைத்திருக்கிற தேவன். இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். உபத்திரத்திலே சந்தோஷப்படுங்கள். உபத்திரத்திலே நம்ம களி கூற வேண்டும். பாடுகளுக்கு பங்காளிகளானதால் களி கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால பாடுபடுவது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிஃப்ட். ஆகவே நாம் இதுல மேன்மை பாராட்ட வேண்டும். இதுல நம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவர் பரீட்சித்து பாக்குறார். குணாதிசயங்கள் நம்ம பரீட்சித்து பாக்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த குணாதிசயத்துல நம்ம நிலைச்சு நிக்கிறோமா, விசுவாசத்துல இருக்கிறோமா? ஆனா நமக்கு அந்த பொறுமையும் இல்ல, விசுவாசமும் இல்ல, கர்த்தர் நம்பவே இல்லை. நம்ம அப்படி பொறுமையா விசுவாசமா இருந்தா தேவன் என்ன செய்யறாரு, நிச்சயமாகவே நம்முடைய உபத்திரங்களை மாற்றி போட முடியும். அடுத்த காரியம் மிக அற்புதமான காரியம். ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் சிமினாவை பார்த்து சொல்றாரு, நீ தரித்திரனா இருக்கிற. இது ரொம்ப அற்புதமான காரியம். இதை நீங்க நிச்சயமா கேட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தரித்திரமா இருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலுமே தேவன் நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வச்சிருக்கிறார். ஆனால் நாம் தான் தரித்திரர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த ரகசியங்களை நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா,
கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் அப்பா இன்னுமாய் நாங்கள் அப்பா தேறினவர்களா இருக்க உதவி செய்யுங்க. உமது வார்த்தையின் வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமது கிருபை எங்களை தாங்கிட்டு தப்பிக்கிட்டோம். வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, உமது ஆவினால உமது ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. உபத்திரத்தினாலே நாங்க பயந்து சாகாதபடிக்கு இந்த உபத்திரம் கடந்து போகக்கூடியது. என் தேவன் எங்களை நித்தியத்துக்குள்ள இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போவோம், எல்லா மனுஷரும் அழிஞ்சு போவார்கள். ஆனா நாங்களோ இந்த கொஞ்ச கால பாடுகளினாலே, கொஞ்ச கால உபத்திரத்தினாலே நித்திய கனமகிமை, நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற போகிறோம் என்பதை சரியாக உணர்ந்து கொள்கிற ஞானம் எங்க ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ஐயா. ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் வரட்டும் கர்த்தாவே. கஷ்டங்களை பார்த்துட்டு துவண்டு போகாதபடி, வேதனைகளை பார்த்து துவண்டு போகாதபடி, விசுவாசத்துல நிலைத்திருந்து எல்லாவற்றும் ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்திலே எங்களுக்கு அப்பா நீர் பலன் கொடுக்கிற தேவன். அதை குறித்த தெளிந்த ஞானம் எங்களுக்கு நீர் கற்பிக்க போகிறீர். அதுக்காக நன்றி. அதை சத்தியங்களை இன்னும் சரியாய் புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. இன்னும் வருகிற நாட்களிலே உமக்கு சித்தமான உமது வருகை தாமதிக்குமானால் அதை பற்றி எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா துதி எல்லா கனம் உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்களை ஒவ்வொருக்கு உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.